வணக்கம் நண்பர்களே. வெங்காயம் உரிச்சிடலாம். சரிங்களா? வெங்காயம் உரிக்கிறோம். இதெல்லாம் ஒரு வீடியோவில் போடுவாங்க. கத்தி யூஸ் பண்ணாமல் உரிக்கணும்ல. இன்னும் நிறைய இருக்கும், இருக்கும் டைம் ஆகுது. சரி, நகம் வளர்த்துக்கிறது வெங்காயம் உரிக்கிறதுக்கு. அது நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் உரிப்பேன். கரெக்டாக உரிக்கணும். இல்லைன்னா இந்த நகைக்கண்ணுக்குள்ளே உள்ளே இருக்கிற சதப்பு பட்டுச்சுன்னா அது ஒரு 4-5 நாளைக்கு வலிச்சிட்டே இருக்குது. ஒரு அளவு தெரியுமில்ல, இந்த அளவு தான் என்ன இருக்குது, அந்த அளவை மட்டும் உரிச்சுக்கிறது. இதை கத்திலேயே நீங்கள் உரிக்கலாம் அப்படின்னீங்க. எனக்கு இது அப்படியே பழகி போச்சு. வெங்காயம் உரிக்கிறதுக்கு போட்டியெல்லாம் கிடையாது, சும்மா உரிக்கிறாங்க. வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணாமல் காலங்காத்தால் நம்ம வரைக்கும் வீடியோ போட்டோம்னா சாப்பாடு வராது. எல்லாத்து வீட்லேயும் இருக்கிற நிலமை தான். இதையும் போட்டு வீடியோ எப்படி போடுறது, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு பண்ணுறேன். பத்து நிமிஷத்தில் ஒரு குழம்பே வச்சுறாங்க. 10 நிமிஷமாக வெங்காயம் இருக்கிறீங்க. சின்ன வெங்காயம் கையில் உரிக்கிறது ரொம்ப நல்லது. அதனோட பெனிஃபிட் பயனெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் யூடியூப்பில் இது பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நிறைய வீடியோ வெங்காயம் உரிக்கிறது பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. அதில் சின்ன வெங்காயம் உரிப்பதால் என்ன பயன் போட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால பயங்கர பயன் இருக்கும்போது உரிப்பதான பயன் இருக்குதா? இந்த கையில் நம்ம வெங்காயத்துகள் இந்த சாறு எல்லாம் கையில் வருதில்ல, இயற்கை சம்மந்தப்பட்ட காய் தானே. ஏதோ ஒரு பயன் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உடல் சம்மந்தமாகவும் உணவு சம்மந்தமாகவும்
சில விஷயங்கள் சம்மந்தமாக பதிவிடக்கூடாது தெரியாமல். பாட்டி தாத்தா அம்மா அப்பா சொல்லிக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்றவங்க சொல்லிக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். வெங்காயம் உரிப்பது நல்லது, இந்த வெங்காய தண்ணி கையில் வர்றது நல்லது, வெங்காயம் சாப்பிட்றது நல்லது, பல்வேறு விதத்தில் நல்லது, சளிக்கு சாப்பிட்றது நல்லது நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அப்பப்போ டீ டைமு நான் டீ குடிக்க மாட்டேன். ஸ்நாக்ஸ் டைமிங் போது வெங்காயம் 2-3 அடித்து சாப்பிட்ருவேன். அது ஒரு எனர்ஜியாக இருக்குது. நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். இது ஒரு சிலர் உரிக்கும் போது அது கையில் உரிக்கும் போது பார்த்திங்கன்னா கண்ணில் பட்டு கண்ணுக்கு போயிட்டு கண்ணேறி ரத்தம் வருது, கண்ணில் தண்ணி வரும்னு சொல்லிட்டு உரிக்க மாட்டாங்க. நம்மளுக்கும் வரும், ஒன்று ஆகணும். இந்த மாதிரி கஷ்டம் வந்துன்றதுன்னா நேரம் ஆகணும். அப்போ பாரு ரொம்ப கடினமாக இருக்கும் ஒரு சிலது. அதுக்கெல்லாம் அதில் தான் நம்ம படுவோம். இந்த கடினமாக இருந்துச்சுன்னா வச்சுருக்கணும். நான் இந்த கைக்குள்ள ஊசின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ 2-3 நாள் நம்ம எப்படி தான் தொலைக்கிறோம். வீடி இதெல்லாம் ஒரு வீடியோப்பா அப்படின்னு இல்லை, ஓடுறாங்க மொட்டு மாதிரி வச்சுருவேன். இப்படி பலவிதம். அப்படியே எடுத்து அப்படியே வீடியோ போட்டுருவாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷத்தோடு உரிக்கிறத போட்டுருவோமே. இப்போ என்னத்தா போகிறோம், கட் பண்ணி போடுவாங்க. ஸ்பீடாக காட்டுறது அப்போ தானே மக்கள் பார்ப்பாங்க. எதுவாக காட்ட மாட்டாங்களே. பத்து நிமிஷம் போட வேண்டியது. ஒரு சிலருக்கு வெங்காயம் உரிக்கிற பிரச்சனையில் கத்தியில் டப்புன்னு உரிச்சிட்டு போயிடுவாங்க. கையில் உரிக்க மாட்டாங்க. நிறைய பேர் கிராம சைடு கையில் தான் உரிப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்து உரிப்பேன். கத்தி விட நம்மளுக்கு கை பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஒரு கணக்கு. கொஞ்சம் நேரம் உரித்தாங்கன்னா, இந்த மாதிரி கையில் உரித்தாங்கன்னா கண்ணெறி, கண்ணில் தண்ணி வரும். எனக்கும் வரும். சரி, 9 நிமிஷம் போட்டாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது. இன்ஸ்டாலையும் போஸ்டிங் போட்டுக்கலாம், யூடியூப் 2 பக்கம் சேனல் போட்டுக்கலாம். கண்ணில் தண்ணி வருதா? தண்ணி வராது. இந்த அளவுக்கு உரிச்சிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு உரிச்சிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உரிக்கணும். இன்னும் தான் கொஞ்சம் தான் இருக்குது. உரிச்சா போகுது. உரிச்சாச்சு கையில். கண் ஒன்றாகலை, பரவாயில்ல. நன்றி.